யோகீஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி காலப்புரட்சி சக்கரத்தின் முதலிடம், அங்கார பகவானின் மூலத்திரிகுண ஆட்சி வீடு. மேசராசிக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்குதுங்க. வருகிற நவராத்திரி முன்னிட்டு கிரக நிலையில் ஆராய்ச்சி பார்த்தோம்னா மிகச்சிறப்பாக இருக்குது. நவராத்திரி முன்னிட்டு வருகின்ற நாட்களில் பார்க்கும்போது மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரம் அடைகிறாரு. வக்கரம் அடைஞ்சு நல்ல நிலைமைக்கு வராரு. இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். குரு 2ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறது நல்ல விசேஷம்தான். ராசிக்கு வேண்டிய மிருகசீரிஷம் சந்திர நட்சத்திரத்தில் வக்கரம் அடைகிறாரு. கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் வரைக்கும், பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் வக்கர இதில் தான் இருக்கிறாரு. அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 3 வரைக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன், அருமையான அமைப்பு. புதன் ராசியை பார்க்குறது மிக கூடுதல் சிறப்பு. சுக்கிரனோடு சேர்ந்து பார்க்குறாரு. இந்த அமைப்பை மிகச்சிறப்பாக சொல்லலாம். இதெல்லாம் ஒரு 50 வருடத்துக்கு ஒரு நடக்கிற அமைப்பு தான். சூரியன் கலப்பு இல்லாமல் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து ராசியை பார்க்குறது அருமையான அமைப்பு. இந்த அமைப்பு மேச ராசிக்கு கூடுதல் பலனை கொடுக்குது. ராசிக்கு 3, 6 குடைவனும் 2, 7 குடைவனும் சேர்ந்து நல்ல நிலைமையில் ஸ்தான பலம் பெற்ற சுக்கிரன் வீட்டில் இருந்து பார்க்குறது நல்ல அமைப்பு தான். அடுத்து சுக்கிரன் பயிற்சியாகி ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 11ஆம் தேதி, அக்டோபர் 11ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போய் அங்கே 5 நவம்பர் வரைக்கும் இருக்கிறாரு. அவர் குரு பார்வைக்கு வருது கூடுதல் சிறப்பு தான். 2, 7 குடைவன் குரு பார்வைக்கு வருது கூடுதல் சிறப்பு தான். இந்த காலகட்டத்தில் ராசிக்கு வேண்டிய சந்திரன் சுகஸ்தானாதிபதி. அவர் 12ஆம் தேதி, அக்டோபர் 12ஆம் தேதி மகரத்தில் திருவோணத்தில் இருக்கிறாரு. அன்றைக்கு தான் ஆயுத பூஜை, நவராத்திரியுடைய இறுதி நாள். அந்த 9 அவதாரங்கள் எடுத்த அம்மன் விஜயதசமின்னு சொல்கிறாங்கல்ல, அது என்னென்னா அந்த மகிஷாசுரனை கொல்கிற நாள், வதம் பண்ணுற நாள். மகிஷாசுர மர்த்தினியாக அந்த அம்மா அவதாரம் எடுக்கிற நாள். அந்த நாள் ராசிக்கு 10ஆம் இடத்துல நடக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிரக நிலைகள் மிகச்சிறப்பாக இருக்குதுங்க. மேச ராசிக்கு கிரக நிலைகள் கிரகமாலியா யோகத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடத்துல குரு வக்கரம், 3ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 10ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல சூரியன். சூரியன் 17/10/2024 வரைக்கும் இருப்பார். அதுக்கடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த அமைப்பு ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நிகழ்கிற அபூர்வ நிகழ்வு தான். இதில் உச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா புதனும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறாங்க. சந்திரன் அடுத்த 3ஆம் தர நிலையில் இருக்கிறாரு. 26/10/2024 வரைக்கும் சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு. கூடுதல் சிறப்பு தான். உங்கள் ராசிநாதன் 20/10/2024 வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி தான் அவர் 4ஆம் இடத்துல நீசம் அடைவார். செவ்வாய் பயிற்சிக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா செவ்வாய் பயிற்சி இந்த தடவை மாற்றம் மாறுறது மேசராசிக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. 4ல் செவ்வாய் நீசம் அடைகிறது அந்த அளவுக்கு உகந்தது அல்ல. இருந்த போதிலும் மற்ற கிரகங்களுடைய அன்பளிப்பு கான்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். பலன்கள் எப்படி சார் கன்வெர்ட் ஆகுது பார்த்தோம்னா பலன்கள் மிகச்சிறப்பாக இருக்குதுங்க. மேசராசிக்கு வருகின்ற காலம், இந்த விஜயதசமியை ஒட்டி வருகின்ற காலம் மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. பலன்கள் அருமையாக இருக்குது. அன்றைக்கி அக்டோபர் 10ஆம் தேதி துர்காஷ்டமி நடக்குது. துர்காஷ்டமிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நவமி தான் நவராத்திரி முடியும். அதுக்கடுத்து அஷ்டமி, நவமிக்கு அடுத்து தசமி விஜயதசமி. ஸோ நவமி தான் ஆயுத பூஜைன்னு சொல்கிறோம். நம்ம சரஸ்வதி பூஜை தான் ஆக்சுவலாக அது பேர். இப்போ அது ஆயுத பூஜைன்னு சொல்கிறாங்க. சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் ஒரே நாள் தான் வரும். அன்றைக்கி நவமி, மறுநாள் தசமி. தசமி விஜயதசமி வெற்றி விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அஷ்டமி, துர்காஷ்டமி. துர்காஷ்டமிங்கிறது ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி கௌரி அம்மனை வழிபாடு பண்ணுவாங்க. துர்க்கை அவதாரத்தில் கௌரி அம்மனை அன்றைக்கி பூஜையில் வச்சு வழிபடுவாங்க. துர்காஷ்டமி இது அன்றைக்கி பார்த்தோம்னா சர்வானந்த சித்தி யோகமும் ரவி யோகமும் இணைஞ்சு வருது. இது ஒரு அபூர்வமான நிகழ்வு. சர்வானந்த சித்தி யோகமும் ரவி யோகம் சேர்ந்து வர நாள் அக்டோபர் 10ஆம் தேதி. அந்த காலகட்டத்திலேருந்து அதுக்கு அடுத்த வருகின்ற நாட்களை பார்த்தோம்னா மிகச்சிறப்பாக இருக்குது. இந்த அமைப்பில் ராசிக்கு 7ஆம் இடத்துல லட்சுமி நாராயண யோகம், சுக்கிரனும் புதனும் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு யோகத்தை ராசிக்கு அடுத்தடுத்து வருகின்ற காலத்தில் கொடுக்குறாங்க. அதில் முதல் ராசியாக மேசராசி தான் வருது. ஏன்னா இந்த கிரகங்களுடைய நேரடி பார்வை மேசராசிக்கு தான் வருது. 5 ராசிகளுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. அதில் முதல் மேசராசி. அதனால தான் மேசராசிக்கு ஒரு முக்கியத்துவம் சொல்லி இந்த தகவலை தெரியப்படுத்துகிறேன். வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் சரியா துர்காஷ்டமி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் நவராத்திரி குழு வச்சுருந்தா வழிபாடு பண்ணுங்கள். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அன்றைக்கி கௌரி அம்மனை கும்பிட்றது அன்றைக்கி
அன்றைக்கி வந்து கௌரி அம்மனை பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்துக்கு போய் கூட கும்பிடலாம். இல்லைனா தனியாக அம்மன் ஆலயம் இருந்தால் கூட அன்றைக்கி நீங்கள் போயிட்டு வரலாம். துர்க்கை அம்சமுள்ள தெய்வங்களை கும்பிட்றது மிக சிறப்பு. ரைட் சார், பலனை சொல்லுங்கள் சார். பிடியாக போட்டுட்ருக்கீங்களே, பலன் எப்படி சார் இருக்குது? மேசராசிக்கு சிறப்பாக தாங்க இருக்குது. சரியா, கோச்சார நிலையில் நல்லா இருக்குது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி உறவு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் இருக்கிறீங்க. தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. கல்வியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுபோக வந்து சொந்த பந்தத்தோட உதவி நல்லபடியாக இருக்கும். ஆடம்பர பிரியராக இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, வண்டி யோகம், வாகன யோகம் இருக்கும். பழைய வண்டியெல்லாம் புதுப்பிப்பீங்க. அதை ரெஃப்ரெஷ் பண்ணுவீங்க. அதை வந்து கொடுத்து புதுசாக கூட மாற்றலாம். இல்லைனா புது வண்டி கூட வாங்கலாம். கூடுதலாக வந்து உங்கள் வாக்கு நல்லபடியாக இருக்கும். தந்திரமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையுமே வந்து யோசனை பண்ணி செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வந்து உங்களை ஒன்றும் பெருசாக பாதிக்காது. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து ஈஸியாக வந்துடுவீங்க. ஜாதக தசாபுத்தி, லக்கண ரீதியாக உள்ள தசாபுத்தி கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருந்தாலுமே இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். நூதன காரியங்கள் பண்ணுவீங்க. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க எந்திரிச்சு உட்காந்துக்கிடுவீங்க. அயல் தேச தொடர்புகள் நல்லாயிருக்கும். தூர தேசத்துக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த வருகின்ற காலகட்டத்தில். இந்த பலன்களை வந்து உங்களுக்கு 26/10/2024 வரைக்கும் அப்படியே நிற்கும் உங்களுக்கு. சரியா, நான் அது வரைக்கும் தான் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறேன். 26/10/2024. ஏன்னா அதுக்கு முன்னாடி செவ்வாய் வேறு பயிற்சி ஆகிறாரு 20ஆம் தேதி. செவ்வாய் பயிற்சி பின்னாடி சில மாற்றங்கள் உட்படும். பலன்கள் வந்து எப்போயுமே சாலிடாக அப்படியே நிற்காது. வருடக்கோள்கள் கொடுக்குற பலன்கள் தான் சாலிடாக நிற்கும். இப்போ குரு வக்கரம் அடைகிறாருன்னா அதுக்குள்ள பலன்கள் வந்து அடுத்த வரைக்கும் 4 மாதத்துக்கு அப்படியே நிற்கும். அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். பட் மற்ற கிரகங்கள்லாம் சேர்ந்து கொடுக்குற பலன்கள் வந்து ஒரு கலப்பு பலன்களாக தான் இருக்கும். அதன்படி பார்த்தோம்னா தூரதேச உறவுகள் நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்பு நல்லபடியாக இருக்கும். அரசாங்கத்துடைய சன்மான வெகுமதி கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியமும் படாபட்டா செய்வீங்க. சோம்பேறித்தனமே இருக்காது. அதுபோல் மேசராசி நேயர்களுக்கு இந்த மகா துர்காஷ்டமி நவராத்திரி முன்னிட்டு வருகின்ற யோகத்தை பார்த்தோம்னா சுபயோகம் இருக்குது. சரியா, அது ஒரு நல்ல ஒரு பெரிய பலனை கொடுக்கும். வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் இருக்கும். அது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். புதிய ஒரு வழிமொழிகள் தெரியும். கூடுதலாக உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு இருக்கும். வருமானம் அதிகம் இருக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நிதி ஆதாரங்கள் ஏற்படும். அது ரிசோர்ஸ் சொல்கிறாங்கள்ல, ஃபினான்ஸ் பொசிஷனில் வந்து உங்களுக்கு வந்து புதுசான ரிசோர்ஸ் தென்படும். இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு வந்து என்னென்னா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதுதான் புதிய ஆதாரங்கிறது. இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும். மற்றபடி வேறு எதனாச்சும் நீங்கள் வந்து கம்பெனியில் வந்து எதனாச்சும் லோனு இல்லை வேறு எதனாச்சும் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கும், சேங்ஷன் ஆகும். உங்களுக்கு சாதகமாக சில காரியங்கள் நடக்கும். அது வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பிரயோஜனப்படுவீர்கள். நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து குடும்பத்தில் கணவன் மனைவி ஒரு நல்லா இருக்கும். சொந்த பந்தத்தால் ஒரு ஏற்றம் இருக்கும். காதல் பண்ணுறவங்களுக்கு காதல் மிகச்சிறப்பாக இருக்கும். காதல் வாழ்க்கையை வந்து திருமணத்தில் போய் முடிகிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது. அதுபோக வந்து மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. அது ஏற்கனவே சொல்லிட்டேன். மாணவர்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்குது. சரியா, ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் மிக நல்ல நிலையில் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆசிரியர் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆசிரியர், லெக்சரர், ப்ரொஃபஸர், கல்லூரியாக இருந்தாலும் சரி, பள்ளியில் வேலை பார்த்தாலும் சரி, நல்லபடியாக இருக்கும். இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த 50 ஆண்டுக்கு ஒரு தடவை வருகின்ற சுக்கிர புதனுடைய இணைவு வந்து துலாமில் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கிறது. கிரக நிலைகள் இதற்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. ஸோ மேசராசிக்கு சுக்கிரன், புதன், சந்திரன், சனி பகவான், குரு இந்த 5 கிரகங்களும் இப்போதைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. செவ்வாய் வந்து சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல அவர் வந்து குரு பார்வையில் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் கிரகண அமைப்பில் இருக்கிறாரு. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் இருந்தாலும் சில மனக்கசப்புகள் இருக்க தான் செய்யும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அடுத்து சூரியன் 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 18/10/2024 ஐபிசி 1. 7ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. அந்தளவுக்கு உகந்தது அல்ல. ஈகோ பிரச்சனை வரும். சரியா, அதனால் கொஞ்சம் கணவன் மணி உறவில் அந்யோன்யம் 1000 இருந்தாலுமே ஈகோ விட்டு கொடுக்கணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 8ஆம் இடத்துலேருந்து குரு பார்வையில் இருப்பார். கொஞ்சம் மறைந்து வலுப்பெறுவார். அதனால் எப்படி இருக்கும்னா உங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு பாசம் பிரியம் இருக்கும். ஆனால் அதை நேரடியாக வெளிப்படுத்த மாட்டீங்க. வெளிப்படையாக பார்க்கும்போது சில சண்டை சச்சரவுகள் வரும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஆசபாசமாக இருப்பீங்க.
அப்படி ஒரு நிலைமை இருக்கும். இது எல்லார் குடும்பத்திலும் வரும், இதை தவிர்க்க முடியாது. இருந்தாலும் நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துக்கு போகிறதும் அந்தளவுக்கு, சுகஸ்தானத்துக்கு போகிறதும் அந்தளவுக்கு ஏற்றம் இல்லை. சில விஷயங்கள் கவனமாக இருக்கும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் கையில் காசு பணம் நல்லாயிருக்கும். வர வேண்டிய வாராக்கடன் வசூல்லாம் ஆகும். கையில் காசு பணம் செழிப்பாக இருக்கும். சிக்கனத்தை கடைப்பிடிப்பீங்க. அதே நேரத்தில் மனைவி விஷயத்துலேருந்து உங்களுக்கு சில பெனிஃபிட் இருக்கும். மனைவி உறவு வழியாக சில பொருள்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது பணமாக கிடைக்கலாம், பொருளாக கிடைக்கலாம். சில பேர் உயில் கூட எழுதி வைப்பாங்க சொத்து பத்துக்காக. கூடுதலாக வந்து திரைப்படத்துறை சேர்ந்தவர்கள், கலை சேர்ந்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்கள், திரைப்படம் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க, ஆள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. நல்ல சுய சம்பாத்தியம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருகின்ற ஐப்பசி மாதம் வந்து நல்ல ஒரு வரன் கிடைக்கும். சுக்கிரன் வந்து குரு பார்வைக்கு வருது, கூடுதல் சிறப்பு தான். சரியா, நல்ல கண்ணுக்கு லட்சணமான வரன் கிடைக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்லபடியாக இருக்கும். தந்தை வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்லபடியாக பார்க்கப்படுகிறதுங்க. இந்த நவராத்திரியை முன்னிட்டு வருகின்ற நாட்கள் வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாகவே இருக்குது. அடுத்தடுத்து மேசராசிக்கு வீடியோ போடுறேன். சரி சார், நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, அசுபதி நட்சத்திரம், கேதுவின் நட்சத்திரம் சிறப்பாக தான் இருக்குது. சரியா, குரு பார்வையில் தான் இருக்கிறாரு. கேதுக்கு வீடு கொடுத்த போதனும் ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சுக்கிரன் கூட சேர்ந்து நல்ல சுபத்துவமாக இருக்கிறதுனால அசுபதி நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கும். அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் நல்லாயிருக்கும். நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சொந்த பந்தத்தோட ஆதரவு இருக்கும். நல்லா சிறப்பாக செய்வீங்க. வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். குறிப்பாக நவதானிய வியாபாரம் பார்க்குறவங்க, புஸ்தக கடை வச்சுருக்கிறவங்க, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, மீடியா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இன்றைக்கி மாடர்ன் உலகத்துக்கு தேவைப்பட்ட இன்டர்நெட்டு, தகவல் தொழில்நுட்பம் இது சார்ந்தவங்களுக்கெல்லாம் நல்லா பார்க்கப்படுகிறது. பரணி நட்சத்திரம், சுக்கிரன் நல்ல நிலைமை தான் இருக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அவர் வந்து 11ஆம் தேதி போனாலுமே குரு பார்வை இருக்கிறதுனால கூடுதல் சிறப்பு தான், மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, நகை கடை வேலை பார்க்குறவங்க, நகை சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களாம் மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொன்பொருளாக வாங்கி போடுவீங்க. தீபாவளி முன்னிட்டு வருகின்ற போனஸ் காசை வச்சு எதனாச்சும் தங்க பொருள் வாங்குவீங்க. தங்க விலையும் கூடிருச்சு. கிராம் 7,100 ரூபா ஆகிப்போச்சு. இன்றைக்கி எட்டாக்கனியாக போயிட்டுருக்கு தங்கத்துடைய ரேட்டு. அதனால் எவ்வளோ தூரம் நம்ம தங்கத்தை சேமிக்கிறோமோ அந்த அளவுக்கு பிற்காலம் நல்லது. அதனால் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. பரணி நட்சத்திரத்துக்கும் நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. 5/11/2024 வரைக்கும். அதுக்கடுத்து ராசிக்கு 9ஆம் இடத்துல போகிறது நல்லதான். குரு வீட்டுக்கு தான் போவார். குருவுக்கு வந்து அவர் சஷ்டாசமாக இருந்தாலுமே குரு வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். ஓகே, அந்த காலகட்டத்தில் செவ்வாய் சந்திப்பும் இருக்கும். ஒரு 9 நாளைக்கு இருக்கும். சரியா, கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். சரியா, அதை பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து கிருத்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் கன்னியில் இருக்கிறாரு. அடுத்து வந்து துலாமுக்கு வருவார். கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் வந்து ராசியை சம்மந்தப்படுறது வந்து கொஞ்சம் கணவன் மனைவி உறவில் சில கான்ட்ராவர்ஷன் இருக்கும், அபிப்பிராய பேதங்கள் இருக்கும். நான் பெருசா நீ பெருசான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்பட்டுக்கிறவங்க, உஷ்ணமாக்கிடுவீங்க. அதனால் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சில விஷயத்தை சூசகமாக தான் சொல்ல முடியும். மனைவியுடைய கை ஓங்கி இருக்கும். மனைவி வந்து உங்களை மதிக்க மாட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அவங்க விஷயத்தில் கவனமாக இருங்க. கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்க தகப்பனார் வழியிலும் சில உறவு முறையிலும் சில பிரச்சனைகள் வரும். சூரியன் நீசம் அடைவார். 7ஆம் இடத்துல நீசம் அடைவார். 5 கூடியவன் நீசம் அடைவதனால புத்திர வழியிலும் சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிருத்திகை நட்சத்திரம் வந்து டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய வழிபாடு மேற்கொண்டுட்டிங்கன்னா நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். மற்ற பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு உண்டான பொது பலன்கள்லாம் கிடைக்கும். இருந்தபோதும் நட்சத்திராதிபதி வந்து 7ஆம் இடத்துல போய் நீசம் அடைகிறாரு. ஐப்பசி 20 வரைக்கும் நீச நிலையில் தான் இருப்பார். வீடு கொடுத்த சுக்கிரன் குரு பார்வைக்கு வந்தாலுமே கணவன் மனைவி உறவு, நண்பர்கள், சொந்த பந்தம், கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன், வெளிவட்டார தொடர்பில் சில பிரச்சனைகள் இருக்கும். என்ன, உங்கள் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் ஒரு தகவலை சொன்னீங்கன்னா அதை கேட்க மாட்டாங்க. உங்களை மதிக்க மாட்டாங்க. உங்களை வந்து இக்னோர் பண்ணுவாங்க. உங்களுடைய வார்த்தையை எலிமினேட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு அவமான பிரச்சனைகள் வரும். அவமான அசிங்கங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இருக்காது. உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்காது. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். கௌரவம், உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. ஏன்னா அதை கொடுக்குற ஒரு சூரியன் தான். ஒரு மனிதனுக்கு கௌரவம், அங்கீகாரம், தன்னம்பிக்கை, வைராக்கியம், ஆளுமை, மதிப்பு, தலைமை பண்பு எல்லாத்தையும் கொடுக்குறவர் சூரிய பகவான் தான். அவர் 7ஆம் இடத்துல நீசம் அடைகிறார்.
அதனால் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சற்று பின்னடைவை சந்திக்கும். சரியா நேயர்களே? இப்படி தான் ப்ரெடிக்ஷன் போகும். மற்றபடி உங்களுக்கு இந்த நவராத்திரியை முன்னிட்டு வருகின்ற நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கின்றன. இந்த பலன்களை 26/10/2024 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இடையிலும் சில தகவல்களை நான் சொல்லுவேன். மேசராசிக்கு இந்த யோகமுள்ள நாட்கள்லாம் என்ன இருக்குதுன்னு எடுத்து வச்சுருக்கிறேன், போட முடியல. நிறைய வீடியோ போடுறதுனால நமக்கு சில தகவல்களை ஷேர் பண்ண முடியல. இருந்தபோதிலும் நான் ஒரு 4 நாள் வாரத்துக்கு ஒரு தடவை மேசராசிக்கு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லா ராசிக்கும் போடணும், 12 ராசிக்கும் போடணும். அது ஒரு சைக்கிளில் வந்துக்கிட்டு தான் இருப்பேன், ஒரு சுற்றில் வந்துக்கிட்டு தான் இருப்பேன். இருந்தாலும் இந்த வீடியோவை மேசராசிக்கு தான் போடுறேன். இந்த நவராத்திரி முன்னிட்டு வருகின்ற கிரக யோக அமைப்புகளை இந்த 50 ஆண்டுக்கு ஒரு தடவை வருகிற இந்த துர்காஷ்டமி யோகா அமைப்பை மேசராசிக்கு தான் முதலாக போடுறேன். ஏன்னா உங்கள் ராசிக்கு தான் 7ஆம் இடத்துல கிரகங்கள் ராசியை பார்க்குறதுனால. ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மேசராசி நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். வருகிற நவராத்திரி விஜயதசமி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கட்டும். அந்த 30 தேவிகளுடைய அனுக்கிரகம் கிடைக்கட்டும். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிறையட்டும். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.